இனிப்பு பணியாரம் கார பணியாரம் ரெண்டும் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து 1:1 புழுங்கலரிசி 1, பச்சரிசி 1, அரை டம்ளர் உளுந்து, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறமா 8 மணி நேரம் நைட்டு வச்சாச்சு. இது ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இது வந்து பணியாரம். இதுக்கு வந்து நம்ம வெள்ளை பணியாரம் கார பணியாரம் ரெண்டும் செய்ய போகிறோம். இது வந்து இதே மாவில் ரெண்டுமே செய்யலாம். இது வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டு இதில் கொஞ்சம் இந்த காரத்துக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து வெல்லம் கரைச்சி விடுறதுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பாருங்கள், இதுக்கு வெங்காயம், கொஞ்சம் கடுகு, இதெல்லாம் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், இதெல்லாம் வந்து நம்ம காரத்து பண்ண போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இனிப்பு பணியாரத்துக்கு வந்து வெல்லத்தை நம்ம தண்ணி விட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம இந்த மாவில் விடணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். குட் மார்னிங், வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம அதாவது 19வது ரெசிபியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, டிஃபன் ஐட்டம் பண்ணலாம். அது வந்து பஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம், குழந்தைங்க அதை விட விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக குழந்தைங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாவை எப்படி அரைச்சி வைக்கிறதுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாவில் ரெண்டு இதாக பிரிச்சிட்ருக்கேன். இது வந்து நம்ம கார பணியாரம், இது வந்து ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். இது வந்து ஸ்வீட். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம காரத்துக்கு தாளிச்சி, அதாவது கொஞ்சம் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம், கடுகு, இதை வந்து பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா ஆப்ஷனல் தான். நம்ம வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா விட்டுடலாம், பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா மட்டும் எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நம்ம பெரியவங்க வந்து கொஞ்சம் சப்புன்னு சாப்பிட்றது கஷ்டன்றதுனால இது காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெறும் மாவில் வெறும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் மட்டும் தாளித்து போட்டால் கூட போதும். இது வந்து இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுன்னா பண்ணிடுங்க. நான் வந்து இந்த மாவில் ஆக்சுவலாக ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே மாவு அரைச்ச உடனேயே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். ஸ்வீட்டுக்கு வந்து அதாவது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஸ்வீட்டில் வந்து நம்ம ஸ்வீட் செய்யும்போது அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அந்த மாதிரியுமே லைட்டாக உப்பு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சட்னியோடையும் சாப்பிட்லாம், வெறுனா கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சட்னி மஸ்ட்டுனா கொஞ்சம் எந்த கார சட்னி, தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி, எது வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. கொஞ்சம் ரொம்ப தளராக இருந்தாக்க பணியாரம் எழுதுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இன்னொன்று வந்து நம்ம வெள்ளை வந்து கரைச்சி விடுறதுனால மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அந்த தண்ணியை கரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அது வந்து டைல்யூட் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு பணியார கல்லில் இதை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பாருங்கள் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் கெட்டியாக கரைக்கணும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மாவோட ஃபில்டர் பண்ணி இதை வந்து சேர்த்துற போகிறேன். இப்போ நான் பணியாரம் இது ரெடி பண்ணிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளை ரெசிபிக்கு வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். கல் 2 நிமிஷம் காய்ஞ்சிடுச்சு. இப்போ ஆயில் அதில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு இப்போ வந்து இதில் சீக்கிரமாக வெந்துடும்.
நம்ம இது வந்து இந்த மாவை போட்டு எதனா ஒரு லிட்டை போட்டு கொஞ்சம் இதை மூடி வச்சிட்டோம்னா இன்னும் ஈஸி வேகிறது. நம்ம அப்படியே விடுறத விட எதனா போட்டு மூடி வச்சிடலாம், சீக்கிரமாக வந்துடும். இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே கொஞ்சம் தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பாருங்க, நான் வந்து எப்போவுமே ஏலக்காய் நிறையா பொடி பண்ணி இப்படி போட்டு வச்சுருவேன் பாட்டிலில். நிறைய ஏலக்காய் போட்டு பொடி பண்ணும்போது நல்லாவும் மிக்சியில் நல்லா அரைப்படுமா, கொஞ்சம் சுகரையும் சேர்த்துட்டு அது கரகரான்னு அந்த சுகரோடைய அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதோடு அந்த ஏலக்காவை சேரும்போது நல்லா நைஸ் ஆகிடும். இது வந்து அந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பேன், எதனா ஸ்வீட் ஐட்டம் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணியாக விட்டுறக்கூடாது, நம்ம பார்த்து தான் இதில் சேர்த்துக்கணும். பார்த்திங்களா இதில் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு, அதுக்காக தான் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது. நம்மளுக்கு இப்போது விட்டுருக்கிறது வந்து இப்போ பாருங்கள் இவ்வளோ மீந்திருக்கு. இது என்னென்னா இவ்வளவும் விட்டாக்க இது வந்து மாவு வந்து ரொம்ப நீர்க்காயிடும். சப்போஸ் நம்மளுக்கு இந்த வெள்ளை தண்ணி விட்டது பத்தலை அப்படின்னா இந்த நாட்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்துடலாம். இதில் வந்து மண் தூசி எதுவுமே இருக்கிறது இல்லை. நம்ம என்ன அப்படியே தானே காஃபி டீ எல்லாம் விட்டு போய் சாப்பிட்றோம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் வேணும்னா இதை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கார பன்னீர் ரெடியான உடனே இது ஒரு ஈடு ஊற்றிட்டாக்கா சூப்பராக இருக்கும். திருப்பறதுக்கு நல்லா வருது. பணியாரம் இப்போ போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுச்சு. எல்லாம் திருப்பியாச்சு. திருப்புறதுக்கப்புறமும் இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் போட்டால் போதும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுடலாம். நம்ம வந்து இது நல்லா கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்டிக்கால் கீழேயும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடுச்சு. இதுக்குள்ளே போட்டு பார்த்தோம்னாக்கா மாவு இல்லை, வெந்திருக்கு மாவு. இப்போ எவ்வளோ திரும்ப போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை, சூப்பராக வந்துடுச்சு. நிறைய பேர் ஹோட்டலில் போனால் இது கூட இப்போல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து செய்கிறது கஷ்டம் இல்லை. இது வந்து தோசை மாவு இட்லி மாவு மாதிரி அளவு இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான இதுக்கு தனியாக அந்த அரிசி உளுந்து பச்சரிசி சேர்த்து இது வந்து நம்ம ஊற போடணும். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு, எவ்வளோ அளவுன்னு சொல்லிவிட்டு. அந்த அளவு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஊற போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா பணியாரம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், அருமையாக வந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். இது பாருங்கள் இப்படி குத்தியாக இப்படி எடுத்து விட்டுடலாம். இது சூப்பராக காரப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதுலேயே நெக்ஸ்ட் அப்படியே ஸ்வீட் செஞ்சிடலாம். கொஞ்சம் ஆயில் ஒரு ட்ராப் விட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது ஸ்வீட் பணியாரத்துக்கு உண்டான மாவு.
இது பாருங்கள் கலர் எப்படி இருக்குது. இந்த வெல்லம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லம், ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பல்லாக கீறி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் பாக்ஸில் போட்டு கொடுத்தா பசங்க சாப்பிட்ருவாங்க. ஒருவேளை ஸ்வீட் தான் இஷ்டம் அப்படின்னா நீங்கள் இதையே கூட போட்டு கொடுத்துடலாம். அதே மாவில் செஞ்சுருக்கிறது தான் இது. காரத்தை விட ஸ்வீட் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாகும் வேகிறதுக்கு. இப்போது ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோடது. ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக வெந்துடுது இந்த பணியாரக்கல். இது கார பணியாரம், இது ஸ்வீட் பணியாரம். காரத்துக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு. இது வந்து சைட் டிஷ் நம்மளுக்கு இஷ்டம். ஏதோ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு எது விரும்புகிறாங்களோ, நீங்கள் எது செய்கிறதுக்கு வசதி இருக்கோ அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கூட கார சட்னி கூட அரைக்கலாம், தேங்காய் சட்னி அரைக்கலாம். ஸ்வீட்டுக்கு இது மாதிரி வெல்லம் கரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டும் இது கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இனிப்பு பணியாரம், கார பணியாரம் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அது ப்ரெஸ் பண்ணாக்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அது சாப்பிட்ற சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.